ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் செயல் அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டிற்கான காரணம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் செயல் அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் குறித்து ஆய்வு செய்த போது இடையப்பட்டு தெருவில் 7 ஏக்கர் 49 சென்ட் பரப்பளவில் ஆண்டாள் கோயிலுக்கு சொந்தமான குசேலன் கோவில் நந்தவனம் இருந்தது ஆவணங்கள் மூலம் தெரிய வந்தது. இதில் 2 ஏக்கர் 18 சென்ட் நிலத்தை கண்டறிந்த அதிகாரிகள் CCS தொழில்நுட்ப உதவியுடன் சில அளவீடு செய்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஆண்டாள் கோயில் பெயரில் பட்டா மாற்றப்பட்டது. இதனை அடுத்து பட்டா பெற்ற இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை 2023 நவம்பர் மாதம் அளவீடு செய்ததில் 70க்கும் மேற்பட்ட வீடுகள், சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட 13 கடைகள், ஒரு மண்டபம் மற்றும் கோயில் கல் மண்டபம், சக்கரத்தாழ்வார் மற்றும் விநாயகர் கோயிலை சுற்றியுள்ள இடம் வாகன நிறுத்தமிடமாக இருந்தது தெரிய வந்தது. அந்த இடத்துக்கு பத்திராயிருப்பு மற்றும் குமாப்பட்டி, சேதுநாராயணபுரம் உள்ளிட்ட பகுதி யாதவ சமுதாய மக்களின் குலதெய்வம் ஆகும். விழா காலங்களில் பொதுமக்கள் மண்டபத்தில் மற்றும் சுற்றி உள்ள இடங்களில் தங்கி வழிபாடு நடத்துவது மக்கள் பிற நாட்களில் வாகன காப்பகத்துக்கு வாடகைக்கு விட்டு உள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் கல் மண்டபம் மற்றும் சக்கரத்தாழ்வார் கோயிலை சுற்றியுள்ள வாகன நிறுத்தும் இடத்துக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஒப்பந்தம் விட்டதுக்கு இடைக்கால தடை விதித்தது. கோயில் நிர்வாகம் சார்பில் பதிலளிக்க உத்தரவிட்டது. கோயில் திருவிழா காலங்களில் மக்கள் மண்டபத்தை சுற்றியுள்ள கொட்டகை அமைக்கும் இடத்துல அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து செயல் அலுவலரை கண்டித்து இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உடனடியாக போலீசார் அவர்களை சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்றனர். அப்போது செயல் அலுவலர் சக்கரை அம்மாள், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளீர்கள், நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து சென்று விட்டார். இதனை அடுத்து வருகின்ற புதன்கிழமை செயல் அலுவலரை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்து கலந்து சென்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.